4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த போலி விவசாயி பழனிசாமி ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு உணவளிக்கக்கூடிய வேளாண் பெருமக்களுக்கு மாநில அரசு வழங்குகிற நெல்லுக்கான ஊக்கத்தொகையை ₹1 கூட அவர் உயர்த்தி தரல. பச்சை துண்டை போட்டுக்கிட்டு பழனிசாமி விவசாயிகளுக்கு பண்ணதெல்லாம் பச்சை துரோகம் தான் பண்ணார். இதுவே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்த ஊக்கத்தொகையை சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ₹70 156 ஆகும். பொது ரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ₹50 131 உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். அதனாலதான் நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ₹2500 வழங்குவோம்னு 2021 ஆண்டு திமுக தேர்தலுக்கு சொன்னதை செஞ்சு காட்டியிருக்கிறோம். செஞ்சோமா இல்லையா? கடந்த 5 ஆண்டுகள ஊக்கத்தொகை மட்டும் ₹2500 கோடிக்கும் அதிகமான நிதி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு இதனால 30 லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. நான் மீண்டும் இந்த தஞ்சை மண்ணில் நின்று உறுதியா சொல்றேன், நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ₹2500 என 2021 ஆண்டு தேர்தலுக்கு சொன்னபடியே செஞ்சோம். அதே போல இப்போ 2026 தேர்தலுக்கு சொல்லியிருப்பது போலவே அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில குவிண்டால் ஒன்றுக்கு ₹3500 வழங்க போகிறோம் என்று உறுதியா சொல்றேன். ஒன்றிய பாஜக அரசும் அடிமை பழனிசாமி அதிமுக சேர்ந்து இதை தடுக்க என்ன முயற்சி பண்ணாலும், எவ்வளவுதான் தடுக்க திட்டமிட்டாலும் அதையெல்லாம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முறியடிப்பான்.